ஃபோர்ட்ரஸ் சேப்பாக் பிரீச் எக்கானாலையும் ஜெயிச்சாங்க, இப்போ சேப்பாக்லையும் ஜெயிச்சாங்க. அடுத்து இப்போ 28th பேட் கமின்ஸ் கோ வராங்க, அவங்களும் ஹைதராபாத்ல வின்னு, அவங்களும் சேப்பாக்ல ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பி ப்ரோ. 28 தான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு சென்னை இது ஹைதராபாத் மேட்ச் டிராவல் சைட்ல இங்கன்னா போட்டு இன்ஜுரி பண்ணி விடுங்க ப்ரோ, இல்லை சிஎஸ்கே புதைச்சிருவாங்க ப்ரோ. டிராவிஸ் ஹெட் அண்ட் பேட் கமின்ஸ் தே ஆர் கமிங் ப்ரோ. சென்னை ஃபேன்ஸ் ரெடியா இருக்க சொல்லுங்க. மறுபடியும் எஸ்ஏ சூர்யா டெம்ப்ளேட் இருக்கு. பேட் கமின்ஸ் அண்ட் கோ ஆர் கமிங். எல்லாமே வந்து எல்லோ ஜெர்சி, நீங்க மட்டும் வந்து ஸ்டேடியம்ல மட்டும் தான் மன தைரியம். நீ எதுக்கு ப்ரோ தைரியம்? ஹாப்பியா வரேன் ப்ரோ. யார் ஜெயிச்சா அவ்வளவுதான், நாங்க ஜெயிச்சிட்டோம், எல்லாம் அமைதியா தான் போகணும், அவ்வளவுதான். குவாலிஃபயர்ஸ் அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட். இன்னும் இப்போ 8ல 4 நினைக்கிறேன் சென்னை. இன்னும் 6 மேட்சஸ்ல 4 ஜெயிக்கணும். குவாலிஃபை டு சேப்பாக்ல தான், ஃபைனல் சேப்பாக்ல தான். குவாலிஃபை ஆகலனா மேட்ச் சேப்பாக்ல ஆட முடியாது. ஸோ மேட்ச் ஒரு மாதிரி ஜெயிக்கிற மாதிரி போனோம், ஆனால் தோத்துட்டோம். அது அப்படியே இன்ஃப்ளேட் பண்ணி டீஃப்ளேட் பண்ணிட்டாங்க எங்களோட ஹோப்ஸை. தோனி லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்கலாம், ஆனால் நல்லா போடல. அது இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம் சிஎஸ்கே, ஆனால் ஆடல. ஆட்டி ஜெயிக்கலாம்னு நம்புறோம். கண்டிப்பா. ஆனா ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தி அவனோட வாய்ஸ்லாம் ரொம்ப போயிடுச்சு. ஆனால் நாங்கள் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினச்சோம். ஆனால் சென்னையிலேயே சிஎஸ்கே தோத்துச்சுன்னு நினச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக இருக்குது. ஆனால் லக்னோவும் நல்லா தான் ஆடினாங்க, லாஸ்ட் மொமெண்ட்டில் சூப்பராக ஆடினாங்க. ஆனால் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே தோத்துச்சு, கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்காக தான் இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. அதான் அவ்வளோ ஹோப்பாக இருந்தது ப்ரோ. கடைசியாக டோனி வந்து எங்களுக்கு ஒரு ஹோப் தந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் சேப்பாக்கில் வந்து டோனி வரதை நான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தேன், டோனி வர முடியல, பார்க்குறேன். ரொம்ப ஆசையாக வந்தேன் ப்ரோ. பாரு ப்ரோ, கத்தி கத்தி தொண்டையை கேளுங்க ப்ரோ. ஏய் இவரு சொல்கிறான் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலி லாஸ்ட் டெட் ஓவர்ஸில் ரொம்ப ரன் பண்ணிட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலி இன்னும் 210 எடுத்துட்டோம். ஸோ ஒரு சீக்கிரமாக நம்ம ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஈஸியாக பவுண்டரிஸ் வர வர அவங்க ஈஸியாக விட்டாங்க. ஆக்சுவலி டெட் ஓவர்ஸ் கடைசி ஓவர் வந்து 20th ஓவர் 10 ரன் ஆகிட்ட தந்துட்டு 18th ஓவர் வந்து ரஹ்மான் கிட்ட தந்தாங்கன்னா இன்னத்துக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ப்ரோ. ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, அதான் ஓகே. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஓவரில் ஷார்துல் டாக்கூர் ரொம்ப ரன் கொடுத்துட்டா, அப்புறமா மிஸ் ஃபீல்டிங் ஆயிடுச்சு. ரொம்ப நிறைய மிஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டா, கேட்ச் கூட ட்ராப் பண்ணிட்டா, அதனால பேட் லக். ஆனால் கைக்வாட் நல்லா ஹிட் பண்ணான், சிவம் துபி நல்லா ஹிட் பண்ணான். நெக்ஸ்ட் மேட்ச்ல ரிவெஞ்ச் எடுத்துக்கோ சிஎஸ்கே. தோனி கூட ஒரு பால் தான் விளையாடினான், ஒரு ஓவர் விளையாடினா பரவாயில்ல, தோனி ஹிட் பண்ணுவான். ஆனால் ஒரு பால் தான் விளையாடினான். ப்ரோ நான் ஜெயிக்கிறதுக்கு வந்தேன் ப்ரோ, இதுக்கும் வந்தேன் ப்ரோ. மேட்ச் ஆட பார்த்தா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவரில் விட்டாங்க ப்ரோ மேட்சை. இதுக்கும் நினச்சின்னு வந்தேன் ப்ரோ, ஜெயிக்கிறதுக்கோசம் வந்தேன் ப்ரோ, தோத்துட்டாங்க. உனக்கு எப்படி பாருங்க மேட்ச் இருக்குது? கடைசி 2 ஓவர் மாற்றி விடுறாங்க. போலிங் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப மட்டமாக இருக்குது. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே. தோனியான 2 பால் போதும், சிஎஸ்கே தான் மேட்ச். தோனிக்கு அவங்க மட்டும் தான் ப்ரோ வந்தது. எனக்கு ஒரே வருத்தம் ப்ரோ, லாஸ்ட் ஓவர் தான் ஒரே ஹார்ட் பிரேக் ப்ரோ. தலைவருக்காக வந்தோம், கடைசியாக தலைவர் ஒரு ரன் வச்சாரு. லாஸ்ட் ஓவர் தான் சிஎஸ்கே தோத்ததுக்கு மெயின் காரணம் தீபக் சகர் ஒழுங்காகவே ஃபீல்டிங் இல்லை. பலீரானா யாக்கர் போட்டதுக்கு பதிலாக கொஞ்சம் ஷார்ட் பாலாக போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கோம். மேட்ச் வந்து ஃபைனல் ஓவர்ஸ் ஒழுங்காக போட்டுருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. பேட்டிங் வாஸ் ஆசம். தூபே ருத்ராஜ் எல்லாம் செம்மையாக பண்ணாங்க. தோனி எல்லாம் தலை தரிசனத்துக்காக தான் வந்தேன், தலை தரிசனம் பார்த்துட்டேன், அது போதும் ப்ரோ எனக்கு. ஆனால் போலிங் எல்லாம் போட்டுக்கலாம் ப்ரோ. டெத் ஓவர் போலிங் தான் பிரச்சனை. பட் பை த மேட்ச் வாஸ் குட். டெத் ஓவர் போலிங் மட்டும் நல்லா போட்டுக்கணும். டெத் ஓவர் போலிங் தான் ஃபுல்லாக ஐபிஎல் ஆவரேஜ் ஸ்கோரே 180 மேலே போகுது. 220ங்கிறது சேப்பாக்கே சின்ன ஸ்கோர் மாதிரி தான் தெரியுது. எஸ்ஆர்எஸ் மாதிரி ஆடணும் எல்லாரும், அதுதான் ஐபிஎல் 2024 எல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆனால் 180 வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தெரியல. நான் சிஎஸ்கே கம்பேக் பண்ணுவாங்க. ஜெயிக்கும்னு நினைச்சேன், ஆனால் ஜெயிக்க முடியல. பரவாயில்ல, நிறைய ஆக்டர்ஸ் தான் பக்கத்தில் ஸ்டாண்டில் இருந்தாங்க. பார்த்தோம், சாப்பிட்டோம், வந்தோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் இல்லை, மேட்ச் தான் பார்த்தோம். சேப்பாக்கம் ரூம்ல இன்னைக்கு ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் தான், 200 மேலே போன ஸ்கோர் வந்தப்போவே ஜெயிச்சிருவோம்னு நினைச்சேன். ஆனால் ஜெயிக்க முடியல அப்படின்றது கொஞ்சம் மனசு கஷ்டம். 4 பால் அதான் ஸ்டாயினிஸ் அவங்க பார்ட்னர்ஷிப்பை நிறுத்தவே இல்லை. அது பாட்டில் போயிட்டே இருக்கு, விக்கெட்ஸ் இல்லைல்ல அது இதுன்னு சொல்லிட்டு மாறிச்சு.